ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 60வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃபராஸ் நைட் டைமில் எங்கேயோ வெளியே போகிறாரு. இந்நேரத்துக்கு இவ்வளோ பர்ஃப்யூம்லாம் போட்டுட்டு எங்கே போகிறீங்கன்ற மாதிரி சாய்க்கா கேட்குறாங்க. நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது மொபைல் ஷாப்பில். அங்கே நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. அவங்கள நான் இம்ப்ரெஸ் பண்ண வேணாமா, அதுக்கு நான் இப்படி தானே கிளம்பி போகணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் எதுக்காக மொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணணும், ஏதாவது ஆஃபீஸில் வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. இப்போ நான் மொபைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணால் உனக்கு என்னன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஷாப்பில் வேலை பார்த்தா முன்னாடி பிடிக்காது, இப்போது இந்த வேலையை உங்களுக்கு பெருசாக தெரியுதான்ற மாதிரி அவ கேட்குறா. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா, மனசுன்றது மாறிக்கிட்டே இருக்கும், எனக்கு இப்போ இந்த வேலை ஓகேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதுக்காக என்கிட்ட இப்படி போய் சொல்லிட்டுருக்கீங்க, நீங்கள் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே மாறிட்டீங்க. சாசியா யாருன்ற மாதிரி சாய்க்க கேட்குறாங்க. அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான், அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணுன்றதுனால ஷாப் எதுவும் ஓப்பன் பண்ண முடியல, அதுக்காக தான் என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பையனோட ஷாப்பில் தானே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ என்ன பொண்ணுங்கிறீங்கன்ற மாதிரி அவ கேட்குறா. அவங்க என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான்ற மாதிரி ஃபராஸ் சொல்கிறாரு. அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்ற மாதிரி சாய்க்க கேட்குறாங்க. அவங்க வீட்டுக்கார் நிறைய பணத்தை விட்டுட்டு இறந்து போயிட்டாரு, அந்த பணத்தில் தான் இப்போ கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீ எதுக்காக இப்போ துருவி கேள்வி கேட்டுட்ருக்க, நீ என்ன சந்தேகப்படுறியான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம், எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குன்ற மாதிரி அவ சொல்கிறா. என்ன சாய்க்கா எப்படி சொல்லிட்டு, நீ என் மேலே சந்தேகப்படுறியா, எனக்கு இப்போ வேலைக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனி ரொம்ப நேரமாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஃபாக்கிர் தூங்கினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபாக்கிர் அந்த ஃபோன் வந்ததும் அங்கேயே பேசாமல் வெளியே போய் பேசிட்டு வரான். அவன் 1 மணி நேரமாக பேசிட்டு வரதுக்குள்ளே ஆனி தூங்கிடுறா. ஆனி அப்படி படிச்சுக்கிட்டே தூங்கிடுறா. ஃபாக்கிர் வந்து நல்லா படுத்து தூங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு மார்னிங் டைம் இருக்காது படிக்கிறதுக்கு, நான் இப்போயே முடிச்சாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ இப்போ தூங்க, எல்லா வேலையும் காலையில் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்கிறான். இல்லை நான் இப்போயே முடிச்சாகணும், நீ தூங்குன்ற மாதிரி ஆனி சொல்லிடுறா. ஆனி ஏதோ பேச்சு போட்டியில் கலந்துப்பா போல், அதில் செலக்டும் ஆகிட்டா. அதனால் அவங்க மேம் ஆனியை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. இந்த போட்டியில் செலக்ட் ஆனவங்க நாங்கள் வேறு ஒரு காலேஜ் கூட்டிகிட்டு போக போகிறோம், அங்கேயும் போட்டி நடக்க போகுது, நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க மேம் சொல்கிறாங்க. அந்த காலேஜ் கொஞ்சம் தூரமாக இருக்கும் போல், டாக்டர் என்ன ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஏன் அப்படி சொன்னாங்கன்ற மாதிரி அவங்க மேம் கேட்குறாங்க. ஆனி தயங்கி உண்மையை சொல்கிறா. பேரண்ட்ஸ் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்கல்ல, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது வரைக்கும் ஆனியை நிற்க வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே சேரில் உட்கார சொல்லி அவங்க மேம் பேசுகிறாங்க. உன்னோட அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ நாங்கள் சொல்லி பார்த்தோம், அப்படி இருந்தும் அவங்க எடுத்த முடிவில் அவங்க மாறவே இல்லை. எனக்கு உன்னை நினச்சாதான் பெருமையாக இருக்குது, இவ்வளோ கஷ்ட காலத்துலேயும் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ற, நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன். எதுவும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னா உனக்கு 2 days எக்ஸ்ட்ரா டைம் தர சொல்லி நான் டீச்சர்கிட்டலாம் சொல்கிறேன்ற மாதிரி அவங்க மேம் சொல்கிறாங்க. ஆனி இதெல்லாம் கேட்டுட்டு தேங்க்ஸ் தான் சொல்கிறா அவங்க மேம்க்கு. மேம் நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்கட்டுமா, இயர்லி மேரேஜ் ரொம்ப நல்லதான்ற மாதிரி ஆனி கேட்குறா. அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி அவங்க மேம் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எங்கள் வீட்டில் இயர்லி மேரேஜ் தான் நல்லது, உனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது, நீ என்ன திட்டுறாங்கன்ற மாதிரி கேட்குறா. அந்த காலத்தில் இருந்த பெரியவங்களாம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இந்த ஜென்ரேஷன் தான் அதெல்லாம் மாற்றணும். ஒரு பொண்ணு படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குவா, அவளோட லைஃப்பையும் நல்லா பார்த்துக்குவா, நீங்கள் தான் எல்லாத்தையும் மாற்றணும், நீ நல்லா படிச்சுக்கோன்ற மாதிரி அவங்க மேம் சொல்கிறாங்க. ஃபாக்கிர் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்கான். எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது தான் எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்குது, இன்னையோட நாள் எனக்கு ரொம்ப அழகாக போயிட்டுருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ அப்படியே போயிடுவேன்னு தான் நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ நீ இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஏதாச்சும் மூவிக்கு போகலாமன்ற மாதிரி ஃபாக்கிர் கேட்குறான். மூவி பார்க்கணும்னா அதுக்கெல்லாம் டைம் ரொம்ப எடுக்கும், உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவாங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் ஃப்ரெண்டு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி தான் ஃபாக்கிர் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, ஆஃபீஸ்லாம் வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ ஜாலியாக இருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் ஃப்ரெண்டை கேட்குறான். வீடும் பிஸ்னஸும் இப்போ என்னோட பேரில் மாறிடுச்சு, என்னோட அங்கிள் 2 பேரும் பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க, அதனால தான் இப்போ நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். உங்கள் அங்கிள் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் ஃப்ரெண்டு சொல்கிறான். அவங்க நல்லவங்களா, அவங்களால தான் இதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு, இப்போ தான் பிஸ்னஸ்லாம் என் பேரில் வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்குன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். ஃபாக்கிர் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆலியாவுக்கு மறுபடியும் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் போல், அவங்க மாமியாரை தான் கூப்பிட்றா. அவங்க வந்து இன்னும் நீ சமைச்சு முடிக்கலன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எனக்கு தலை ரொம்ப சுற்றுது, என்னால் சமைக்க முடியாதுன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. இந்த டைமில் இப்படி தான் இருக்கும், என்னால் கிச்சனில் ஒர்க் பண்ண முடியாது, நீ தான் செஞ்சாகணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆலியாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா போல். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன வேலை செஞ்சீங்கன்ற மாதிரி ஆலியா கேட்குறா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் 25 பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நான் சமைச்சு போட்டுட்டு இருந்தேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன கஷ்டப்படுத்தணுமான்ற மாதிரி ஆலியா கேட்குறா. என்னால் கிச்சனில் போய் வேலை செய்ய முடிஞ்சால் நானே செஞ்சுக்குவேன், நீ ஒன்றும் 25 பேருக்கு சமைக்க போகிறதில்ல, வெறும் 3 பேருக்கு தான் சமைக்க போகிற, நீயே சமன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆலியா அப்படியே அங்கேயே வாமிட்லாம் எடுத்துடுறா.
அப்புறம் அவங்க மாமியார் ஆலியாவை கூட்டிகிட்டு போய் ரூம்லாம் உட்கார வச்சு நீ இங்கேயே ரெஸ்ட் எடு, நான் சமைக்கிற வேலையை பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. சமீனா ஆனிக்கிட்ட ஃபக்கீர் அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து போகிறதுக்கு நீ அலோவ் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் போக சொன்னேன். ஃபக்கீருக்கு இப்போவே மேரேஜ் ஆனதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ கனெக்ஷன் இல்லை, அதனால தான் நான் போக சொன்னேன்ற மாதிரி ஆனி சொல்கிறான். என்ன பண்ணுறானே தெரியல, டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வரான், பாதியிலே காணா போயிடுறான். கால் பண்ணி எங்கே இருக்க என்னன்ற மாதிரி கேட்டால் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கேங்கிறான். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கஃபேல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கானே தெரிலன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. ஃபக்கீர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து பழகிறதுக்கு நான் சரின்னு தான் சொன்னேன், ஆனால் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. சமீனா ஆனியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிறாங்க. நான் உங்களோட மேரேஜுக்கு அகென்ஸ்டாக தான் இருந்தேன். காரணம் இந்த சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணுறதுனால மட்டும்தான். ஆனால் என்ன பண்ணுறது, நடந்து முடிஞ்சிருச்சு, அது நடந்ததாகவே இருக்கட்டும். ஃபக்கீர் இப்போது அப்பாவாக போகிறான், அது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. அவன் இதுக்கு மேலே தான் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும். ஆனால் அவன் இப்போ பொறுப்பாகவே நடந்துக்கிறது இல்லை. இப்போவே ஆஃபீஸ் அவனால் பார்த்துக்க முடியலன்னா அப்புறம் எப்படி உன்னையும் உன்னோட குழந்தையும் அவன் பார்த்துக்க போகிறான். நீ தான் ஃபக்கீர் கிட்ட சொல்லி புரிய வைக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணது ஃபக்கீரோட தப்பு இல்லையே. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபக்கீர் அவனோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணட்டும், அதுக்கப்புறமா இன்னும் நல்லாவே பிஸ்னஸை பார்த்துக்க முடியுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் ஃபக்கீர் இப்போ பிஸ்னஸை பார்த்துக்கலன்னா அந்த பிஸ்னஸை அவன்கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபக்கீர் ஆஃபீஸை பார்த்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நானும் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே படிக்கிறேன், ஃபக்கீராலையும் படிச்சுக்கிட்டே பிஸ்னஸை பார்த்துக்க முடியுமேன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஒன்னால் 2 வேலையும் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும், ஆனால் ஃபக்கீரை பற்றி எனக்கு தெரியும், அவனால் இப்போ படித்து முடிக்க முடியாது. அவன் இப்போவே அவன் ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கான், வீடியோ கேம் ஆடுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ அவன்கிட்ட சொல்லி அவனை ஆஃபீஸ்க்கு போக சொல்லுன்ற மாதிரி சமீனா சொல்லிடுறாங்க. ஆனியும் நான் ஃபக்கீர் கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கா. ஆலியா மாமியார் வீட்டுக்கு மாப்பிளம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் எதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. இல்லை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நானே பண்ணிடுறேன், நீ போய் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் சொல்கிறாங்க. நான் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. இல்லை நானே சமைச்சிக்கிறேன், என்னோட மாமியார் மாதிரி நான் ஒன்றும் கொடுமைப்படுத்துறவ கிடையாது, நானே சமைச்சிக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆலியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. தேங்க்ஸ்லாம் சொல்கிறா. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், உனக்கு சரியாயிடுச்சுன்னா ஈவினிங் நீ தான் ப்ரெட் செய்யணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆலியாவும் என்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனி எப்பவும் போல படிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஃபக்கீர் ஃபோன் நோண்டிகிட்டே ரூமுக்குள்ள வரான். இன்ன வரைக்கும் எங்கே இருந்துன்ற மாதிரி ஆனி கேட்குறா. இப்போ தான் அம்மா கிட்ட எல்லா கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன், மறுபடியும் நீயும் ஆரம்பிக்காதன்ற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கும் தான் டயர்டாக இருக்குது, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ படிச்சுக்கிட்டும் இருக்கேன், நீ ஏன் பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேங்கிறன்ற மாதிரி ஆனி கேட்குறா. அது உன்னோட பிரச்சனை, அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸை உருவாக்கியிருக்காரு, நீ இப்போ லக்ஸூரியஸாக வாழ்ந்துட்டு இருக்க பார்த்தியா, இதெல்லாம் அந்த பிஸ்னஸ்னால தான் கிடைச்சதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீ என்னோட கசினாக இருந்த, அப்புறம் ஃப்ரெண்டாக மாறின, அதுக்கப்புறம் ஒய்ஃபாக மாறின, இப்போது எனக்கு பாட்டியாக இருக்க ரைட்ஸை உனக்கு யார் கொடுத்ததுன்ற மாதிரி ஃபக்கீர் கேட்குறான். ஏன்னா நான் பல வேலையை ஒன்றா பார்த்துட்ருக்கேன், நீயும் அப்படி தான் இருந்தாகணும், நல்ல ஹஸ்பண்டாக, நல்ல பிஸ்னஸ் மேனாக, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு நல்ல பையனாக இருந்தாகணுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. இத்தனை வேலையும் என்னால் பார்க்க முடியாது சாரின்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். நான் பார்க்குறேன்ல, உன்னால் ஏன் பார்க்க முடியாதுன்ற மாதிரி ஆனி கேட்குறா. நீ ரொம்ப இன்டெலிஜென்ட், உன்னோட போட்டி போடுறதுக்கு நான் யார், நான் ஒரு பெரிய முட்டாள். அதுவும் இல்லாமல் பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு அங்கிள் இருக்காங்க, அம்மாவும் அங்கே போய் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அங்கே போய் என்னால் சும்மா உட்காந்துருந்துட்டு வர முடியாதுன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். நீ ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு ஏபிசிடி கூட தெரியாது, இப்போது அதெல்லாம் தெரியுதுல, நாள் போக போக எல்லாத்தையும் கற்றுக்கலாம், பிஸ்னஸ்லையும் நீ அதே மாதிரி கற்றுக்கலான்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நான் பொறுமையாக கற்றுக்கிறேன்ற மாதிரி ஃபக்கீர் சொல்கிறான். நீ அகமத் கூட சேர்ந்து கேம் விளையாட கற்றுட்ருக்கல அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. ஃபக்கீர் ஆனிக்கு கையெல்லாம் கொடுத்து நீயும் மற்றவங்களோட ஒய்ஃப் மாதிரி தான் நடந்துட்டுருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனிக்கு ஃபக்கீர் பண்ணுறதெல்லாம் பார்த்து கோவம் தான் வருது. ஃபெமியும் எய்மனும் ஏதோ ஷாப்பிங்காக போயிருக்காங்க. அங்கே அவங்க அம்மா இது எப்படி இருக்குது என்னன்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அங்கே அப்போதைக்கு ஹம்சா வந்துடுறான். எய்மன் அவங்க அம்மா பேசுகிறதெல்லாம் கவனிக்காமல் என்னோட ஃப்ரெண்ட் அங்கே வந்திருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே இவ பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே ஹம்சா கிளம்பி போயிடுறான். ஃபெமிக்கு நல்லாவே புரிஞ்சிருது எங்கே உன்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. அவள் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உங்கள் அப்பா உனக்கு ஓவராக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. சாய்க்கா ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்களாம்மா, அவங்களாம் ரொம்ப பழைய காலத்து ஆளுங்க, அங்கே உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் எல்லாம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிக்கலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஃபராஸ் அவங்க மொபைல் ஷாப் ஓனரை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஷாப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம், என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதனால தான் இந்த ஷாப்பை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஃபராஸ் கடையில் ஒன்று அமௌண்ட்டெல்லாம் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. இவ்வளோ பணமாக ஒரு வாரத்தில் இவ்வளோ ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதெல்லாம் சும்மா, இதுக்கு மேலேயே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க போகுது, இனிமேல் தான் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனி சமைக்கிறா, படிக்கிறா, சமைக்கிறா, படிக்கிறா, இதுவே தான் அவள் லைஃப்பில் போயிட்டே இருக்குது. இப்படியே ஒரு 8 மாதம் ஓடிடுது. இந்த பக்கம் ஆலியாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கல்ல,
இருக்கிறதுனால அவங்களுக்கு பெயின் வந்துடுது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஜம்ஷித் ஆலியாவை அட்மிட்லாம் பண்ணிவிட்டு வெளியே உட்காந்துருக்கும் போது அழுகவே தொடங்கிடுறாரு. எதுக்குடா பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்குன்ற மாதிரி தான் அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆலியாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அவளுக்கு என்ன வேணாலும் நடக்கலான்ட்டு டாக்டர் சொன்னாங்க, எனக்கு அதான் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுடா, அவங்க காசு பிடுங்கிறதுக்காக அப்படி தான் சொல்லுவாங்க, ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆலியாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆனிச்சுன்னா நான் உயிரோட கூட இருக்க மாட்டேன்ற மாதிரி ஜம்ஷித் சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்துடுறாங்க. உங்களுக்கு பையன் பிறந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜம்ஷித்தும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆலியாவும் பேபியும் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 1 மந்த் ரெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஆலியாவுக்கு நான் ஒரு வேலையை வைக்க மாட்டேன், நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் ஜம்ஷித் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. பேரன் வந்த சந்தோஷத்தில் தான் ஜம்ஷித் அவங்க அம்மாவும் இருக்காங்க. இங்கே ஆனிக்கும் பெயின் வந்துடுது, அதனால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. வெளியே உட்காந்து ஆயிஷா ரொம்ப புலம்பிட்டு தான் இருக்காங்க. இந்த சின்ன வயசில் ஆனிக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடாது, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனி மட்டுமா இதெல்லாம் ஃபஸ்ட் அனுபவிக்க போகிறா, நீயும் ஒரு அம்மா தானே, நம்மளும் இது எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருக்கோன்ற மாதிரி சமினா சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆனி ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹபீப் பார்த்தீங்களா, அவர் எங்களை பற்றி நினைக்கிறது கூட இல்லை, எதையுமே கண்டுக்காமல் இருக்காருன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்காங்க. ஹபீப் என்ன ஃபர்ஸ்ட் டைமாக அப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்போவுமே இப்படி தானே உனக்கு தெரியும்ல, இந்த நேரத்தில் நம்ம அதை பற்றிலாம் பேசணுமன்ற மாதிரி தான் சமினா கேட்டுட்ருக்காங்க. ஃபெமி தான் ஃபாக்கிர் வீட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கா. இந்த வீட்டில் யாருமே இல்லையா, எல்லாருமே ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கீங்களான்ற மாதிரி தான் கத்திட்டு இருக்கா. சாய்க்கா தான் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஆனிக்கு திடீர்னு வழி வந்துருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓ அப்படியா, சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், எங்கள் ஜகீர் அண்ணனுக்கு ஒரு பேரன் பிறக்கணும். சமீனாவுக்கும் ஃபாக்கிருக்கும் பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாமல் விட்டுட்டாங்க, நல்ல வேலை ஹபீப் இருக்கவும் இந்த பிஸ்னஸை காப்பாற்றி வச்சிருக்காருன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஹபீப்னால தான் பிஸ்னஸ் ரொம்ப லாஸ்ட்டில் முன்ன போயிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. நீ எப்போ பாரு இப்படியே தான் பேசிகிட்டு இருப்ப, ஹபீப் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபெமி கேட்குறாங்க. அவர் ஒன்றும் நல்ல அப்பெல்லாம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு. சமீனா இன்னைக்கு ஆஃபீஸ் கூட போகல, ஹாஸ்பிட்டலில் தான் போயிருக்காங்க. ஹபீப் இன்னைக்கு என்னன்னு தெரியல, சீக்கிரமாக வந்துட்டாரு, வீட்டில் தான் இருக்காருன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. சரி நான் அவரை போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. இப்போலாம் என்ன எப்போ பார்த்தாலும் ஹபீபை மீட் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. ஜகீர் அண்ணாவுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிறது இப்போ ஹபீப் அண்ணா மட்டும்தான், நான் அவர்கிட்ட பேசாமல் வேறு யார்கிட்ட பேசுவேன்ற மாதிரி ஃபெமி கேட்குறா. எனக்கு என்னமோ நீ அதுக்காக பேசுகிற மாதிரி தோணலை, நீயும் ஹபீபும் சேர்ந்து சமீனாவோட பிஸ்னஸை பரிச்சரலாம் தானே பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு நாள் அப்படி நினச்சது கிடையாதுன்ற மாதிரி தான் ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்காது, எனக்கு எல்லாம் தெரியும், ஜகீரண்ணா மட்டும்தான் நமக்கு எல்லாத்தையும் பண்ணது, அவருக்கு நீ துரோகம் செஞ்சிடாதன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. நான் ஹபீப் கிட்ட சும்மா பேசுவேன், அவ்வளோதான், என்னோட ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன், மற்றபடிலாம் எதுவும் கிடையாது, நான் அவரை போய் பார்க்குறேன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு போயிடுறா. இன்னும் டாக்டர் வந்து எதுவுமே சொல்லாமல் தான் இருக்காங்க. ஆயிஷா போய் எட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது, டாக்டர் அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க, முடிஞ்சதும் வந்து சொல்லுவாங்கன்ற மாதிரி தான் சமீனா சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் ரொம்ப வேகமாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஆயிஷா அவங்ககிட்ட என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ சின்ன வயசில் மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னோட பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்குறீங்க, ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கா, அவளுக்கு பிளட் பத்தாமல் இருக்குது, ஒரு 2 பாட்டில் பிளட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஃபாக்கிர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தரான். இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சமீனாவுக்கும் ஆயிஷாவுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் ஃபாக்கிர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தானே நின்றுட்டுருக்கான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றிருக்கோம், அவள் செத்து பொழைச்சி வந்திருக்கிறா, அவள் இங்கே வந்த நிலைமையே ரொம்ப மோசமாக இருந்துச்சு, என்ன வேலை செஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வீட்டு வேலை தான் செஞ்சா அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வீட்டு வேலை செஞ்சாலா, எதுக்காக இப்படி இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் கேட்குறாங்க. சமீனா இருந்துக்கிட்டு எந்த வேலையும் வைக்க மாட்டோம், நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு அவளுக்கு ரெஸ்ட் கொடுங்க, எந்த வேலையும் வைக்காதீங்க, முக்கியமாக அவளுக்கு மனதளவில் எதுவும் பிரச்சனை தராமல் இருங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் ஃபெமி என்னோட ஷேர் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி ஹபீப் கிட்ட கேட்டுட்ருக்கா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணதே இல்லை, இப்போ வந்து உன்னோட ஷேரை கேட்குறியா, அங்கே ஆஃபீஸில் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காரு ஃபராஸ், நான் என்னோட ஷேரை பற்றி யோசிக்கிறதா இல்லை உன்னோட ஷேரை பற்றி யோசிக்கிறதான்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. நான் தான் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எனக்கு என்னோட ஷேர் கிடைக்கலனா நீயும் ஃபராஸும் பண்ணுற திருட்டுத்தனத்தை நான் சமீனா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. ஹபீப் அதுக்கப்புறமா ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாரு போல், கம்முன்னு அதை வாங்கிட்டு போயிடுறா ஃபெமி. ஆனி கண் முழிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தான் கூப்பிட்றா. அவங்க அம்மா இப்போ உனக்கு ஓகேவா, எங்கேயாவது பெயின் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இப்போ நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வந்து ஆனிக்கிட்ட காமிக்கிறாங்க. ஆனி அந்த குழந்தைய பார்த்ததுமே அழுக தான் ஆரம்பிக்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.